Stone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. At காட்டுப்பாக்கம் போரூர். இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியலங்க. அவர் நெருக்கடியை நோக்கி நகர்றாருன்னு தான் தோணுது. அவரால் அரசியலே பண்ண முடியல. முதல்ல அவர் என்ன முடிவெடுப்பாருன்றதுலாம் ரெண்டாவது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க. எதிர்கட்சிகளையே அதை யூஸ் பண்ண முடியலையாங்க. ஸ்டாலின் ஃபோனில் பேசுகிறாரு, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸ்பாட்டுக்கு போகல. அன்றைக்கி விஜய் சிவகங்கை போயிருந்தானா பற்றி எரிஞ்சிருக்கும்ல. திருப்பவனத்துக்கு போயிருந்தா கவர்மெண்ட்டு நடுங்கி இருக்கும்ல, டென்ஷனாக இருக்கும் கவர்மெண்ட். ஆனால் இப்போவே 15% 20% ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இல்லைங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே போக வேணான்றாங்க. அது 5%, 10%, 20%, 5% அது என்ன எக்கடா கட்டு போட்டோம். X%, அது தெருப்புழுதி பர்சன்டேஜாக கூட இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி இப்போ பேசுறது வேஸ்ட். இல்லை, இந்த முறை 12 தொகுதியில் கேட்டு பெறணும்னு துரை வைகோ பேசுகிறாரு. அந்த 12 தொகுதிகளை கொடுக்க திமுக தலைவர் முன்னுரிமை சத்தியம் முன் வராது. ஏன்னா தனி சின்னம் வேணுங்கிறாங்க. நீ 12 நீ கேட்குற, நீ எதுக்கு கவலைப்படுற? அமைதியாரு. உன்னையே நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம். அப்புறம் உங்கள் கட்சியை நான் வாங்கிட்டேன்ப்பா. அதுக்கான முதல் அதிகாரி தான் 3 பேர் சேர்த்தது. பொழுதனைக்கும் திரும்ப அதிமுக பாஜக பற்றி ஏன் பேசுனிருக்காரு? இங்கே அவருக்கு நெருக்கடி வருதுங்க. பாமக உள்ள கூட்டின்னு திருமாவுக்கு கொடைச்சலை கொடுத்துட்டு இருக்குது திமுக. அதை பற்றி பேசணும். திரும்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இணைப்பா, பிணைப்பா, சுணக்கமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு, KT ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, இன்னும் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜய் தரப்புக்கு அழைப்பு விடுக்கிறத நம்மளே பார்க்கணும். செய்தியாளர் சந்திப்பிலே நம்ம செய்தியாளர்கள் சொல்றாங்க அவங்க வரணும் திமுக வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் என்னதான் முடிவெடுக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியலங்க. அவர் நெருக்கடியை நோக்கி நகர்றாருன்னு தான் தோணுது. அவரால் அரசியலே பண்ண முடியல. முதல்ல அவர் என்ன முடிவெடுப்பாருன்றதுலாம் ரெண்டாவது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு லட்டு மாதிரி இஷ்யூ, திருபுவனம் இஷ்யூ. நாளைக்கு புஷியானந்த் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டம் நடத்துறாங்க. விஜய் போயிருக்கணும்ல அந்த ஸ்பாட்டுக்கு. சிவகங்கையே போயிருக்கணும்ல. அறிக்கை யார் பேரில் வருது? புஷியானந்த் பேரில் வருது. ஆர்ப்பாட்டத்துக்கு புஷியானந்த் போய் என்ன பிரயோஜனம்? சிவகங்கைக்கு போக வேண்டியதானே. எதிர்கட்சிகளையே அதை யூஸ் பண்ண முடியலையாங்க. ஸ்டாலின் ஃபோனில் பேசுகிறாரு, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸ்பாட்டுக்கு போகல. அன்றைக்கி விஜய் சிவகங்கை போயிருந்தானா பற்றி எரிஞ்சிருக்கும்ல. இன்னும் சென்சேஷனாக இருக்கும். அரசாங்கம் இன்னும் அப்பயே 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணது அன்றைக்கே பண்ணிருப்பான். 2 நாள் பொறுத்து பண்ணது போல. காவலர்கள் மட்டும் இல்லை, DSP வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பானுங்க. அப்போ இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் எத்தனை நாளைக்கு பண்ண போறாரு? அடுத்த மாதம் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. இப்படியே தான் 1 வருஷமாக சொல்லியிருக்கானுங்க. தொடங்கி எங்கே போக போறாரா? இந்த தஞ்சாவூரில் தொடங்கி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 20 மாவட்டங்களுக்கு போக போறாரு அப்படிங்கிறது தான். நல்லது தான். அது வேறங்க. சம்பவம் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறது மெயின் இல்லை. உங்களுக்கு இளமை இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது. திருப்பவனத்துக்கு போயிருந்தா கவர்மெண்ட்டு நடுங்கி இருக்கும்ல, டென்ஷனாக இருக்கும் கவர்மெண்ட்டு. பரந்தூருக்கு போனோடனே இவர் எங்கே வேங்க வேலைக்கு போயிட போகிறான்ட்டு தானே அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணானுங்க. அதே கதை தான். தம்பலாம் அவருக்கு தெரியல, அவருக்கு அரசியல் பண்ணவும் தெரியல. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை பண்ணிகிட்டு இருக்காரு. யாரையும் பகைச்சக்கூடாதுன்னா நீ அரசியலுக்கே வரக்கூடாது. திமுக எதிர்த்து ஸ்ட்ராங்கான அறிக்கையெல்லாம் வெளியே வருது சார். அறிக்கையை விட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த கேஸில் கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படிங்கிறாரு. எல்லாம் நீ மக்கள்கிட்ட போனியா? அந்த மக்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொன்னியா? பெரிய கருப்பம் போயிட்டார் இல்லைங்க. நடந்தது திமுக அரசில். ஆனால் அவங்க மந்திரி தானே போய் அங்கே உட்கார்றாரு. அவங்க மந்திரி போகிறாரு, MLA தமிழரசி போயிருக்காங்க. தப்பு செஞ்சது திமுக கவர்மெண்ட்டில், தப்பு நடந்தது திமுக அரசாங்கத்தில். போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் திமுக. பாவத்தை பண்ண ஆளுங்கட்சியை போகும்போது தட்டி கேட்க வேண்டிய எதிர்கட்சிக்கு போக முடியல. விஜய் மட்டும் இல்லை, எடப்பாடியாம் போல கண்டன அறிக்கையெல்லாம் விட்டார். அறிக்கை விட்டு ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல. சாத்தாங்குளத்துக்கு போனாங்கல்ல. ஆமாம். கனிமொழி போனாங்க, உதயநிதி போனார். திமுக தரப்பிலிருந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. குடும்பத்துக்கு போனாங்கல்ல, ஸ்பாட்டுக்கு போனாங்கல்ல. பணம் கொடுக்கறத விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பாட்டுக்கு திமுக போச்சா போலையா? போனுச்சு. கனிமொழி போனாங்க, உதயநிதி போனார். ஒத்தம் கூட போலையா? இப்போ ஆகவே விஜயோட அரசியல் என்பது எடுபடாத அரசியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விமானம் இன்னும் மேலே எழும்பவே தொடங்கலை, டேக் ஆஃபே ஆக மறுக்குது. ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் நீ அரசியல்வாதி. அதுவும் உனக்கு பிரச்சனை தேடி வருது. ஆனால் இப்போவே 15% 20% ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள். இல்லைங்க, அதெல்லாம் அதுக்குள்ளே போக வேணான்றாங்க. ஆனால் அது 5%, 10%, 20%, 5% அது என்ன எக்கடா கட்டு போட்டோம். X%, அது தெருப்புழுதி பர்சன்டேஜாக கூட இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி இப்போ பேசுறது வேஸ்ட்டு. ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். களத்துக்கு போக மாட்டேன்றீங்க.
வேறு யாரையோ விடுறீங்க, முக்கியமான பிரச்சனையில் கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க, முன்னால் வந்து நிற்க மாட்டேன்றீங்க மக்களை பாதிக்க பிரச்சனைகளில். எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்படியே கடைசி 3 மாதம் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே சிஎம் ஆகிடுவீங்களா நீங்கள்? இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 50 வருஷம் இருக்குது. மண்ணிலேருந்து வந்தவர். நான் சொல்ல எமர்ஜென்சியோட 50வது ஆண்டு நிறைவு இப்போ தான் போன வாரம் நம்ம நாடு அனுசரித்தது. அந்த எமர்ஜென்சியில் அடி வாங்கி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். அதுக்கு முன்னாலே 5 வருஷம் அரசியல் இருந்தவர். எமர்ஜென்சியில் பல தலைவர்கள் இந்தியாவில் உருவானாங்க. எஸ், இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் இருக்குது. ஜெயலலிதா 9 ஆண்டு கால கடின உழைப்புக்கு பிறகு தான் சிஎம் ஆனாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு 3 வருஷத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்களா? 2 வருஷத்தில் தேர்வுக்கே நீங்கள் வரலையாங்க. எப்படிங்க நீங்கள் அரசியல்வாதின்னு உங்களை சொல்லிக்க முடியும்? காலத்துக்கு வந்து போராடணுமா இல்லையா? இல்லை, விஜய் அவர்கள் பொதுமக்களோடு கலந்து பேசும்போது நிறைய கூட்டம் அதிகமாயிரும், பயங்கர சென்சேஷனல் ஆயிரும், தள்ளுமொழி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தரப்பில் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டா? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? கூட்டம் வந்தால் வந்துட்டு போகுது. தொடர்ந்து விஜய் பின்னாடி தான் போலீஸ் நிற்க வேண்டியிருக்கும். நீங்கள் அரசியலுக்கு வரும்போதும் கூட்டம் வரும், வராமலே எழுந்திருவியாப்ப. அது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம், நான் மறுக்கல. அதை சமாளிக்கணும். அதுக்கான பதில் வராமலே இருக்கிறதா? அப்போ எதுக்கு அரசியல் இருக்க? கழிச்சிட்டு போயிடுங்களேன். சினிமாவில் நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு அரசியல் வந்தீங்க? உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல்? நம்பர் 1 ஹீரோ தமிழ் சினிமா. நல்லா சினிமாவது நல்லா இருக்கட்டுமே. 250 கோடியும் இந்தியாவிலே உச்சபட்ச நடிகர் அப்படின்னு 2 வருஷம் அதில் பீக்கில் கண்டினியூ ஆனால் 300 கோடி போயிடுவார். உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அவர் தான் யோசிக்க வேண்டும். இதனால் அவருக்கு எவ்வளோ % ஓட்டு? 5%, 20%? இதெல்லாம் முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். அரசியலே தொடங்கலைங்க இன்னும், அதுக்குள்ளே என்ன பர்சன்டேஜ்? நீ என்ன இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் ஆகிடும்னு நினைக்கிறது மாதிரி கற்பனை முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதான் நான் சொன்னேன், இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. ஜெயலலிதாவுக்கு 9 வருஷம் ஆச்சு. கலைஞர் அது வேறு கதை. அவர் வந்து பிறப்பிலே வந்து ஒரு உழைப்பாளி. ஒரு 16 வயசில் 10 பத்திரிகை நடத்தினவர். அவரை பற்றி பேசணும். 18 வயசில் நடத்தினவர். அது அல்ல அளவுகோல். இது வரைக்கும் போன பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்து 16 மாதத்தில் என்ன பண்ணீங்க? வைகோ தமிழ்நாடு முழுக்க நடக்காத கிராமமே இல்லை. வைகோ பாலிட்டிஷியனுங்க. திமுகவுக்காக எவ்வளோ உழைச்சாரு. அவரால் அந்த இடத்த அடைய முடியல. மதிமுக ஆரம்பித்து வீணாக தான் போச்சு. அது கட்சியை வாரிசு அரசியல் எதிர்த்து தொடங்கிய வாரிசு அரசியலால் அழியுது. வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி வாரிசால் அழிகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். வாரிசுக்கும் தெரியும், வாரிசை ஈன்றவருக்கும் தெரியும், கட்சிக்காரனுக்கும் தெரியும். சமீபத்தில் வைகோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா, இரட்டை இலக்கத்தில் நாங்கள் தொகுதி கேட்டோமா, ஐ எம் சாரி அபவுட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. என்ன மீடியா மேலே கோவப்படுவார். சரி, 2 இலக்கத்தில் கேட்கல, ஏன்னா 3 இலக்கத்தில் கேட்குறீங்களா? கட்சியாக ஏற்கனவே அடகு வச்சிட்டீங்க திமுகவுக்கு. உங்கள் 4 எம்எல்ஏவும் திமுக சிம்பலில் தான் நிற்கிறான். இன்றைக்கி 4 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு 2 இலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம்? அங்கே திமுக கொறடா சொல்கிறதுக்கு தான் அவங்க கட்டுப்படும். ஆமாம் சார், டிஎம்கே விப் இஷ்யூ பண்ணால் தேர் கண்ட்ரோல்டு. சமீபத்தில் மதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய தலைவர் வந்து திமுகவுக்கு படையெடுத்து போயிருக்கிறார். இது எல்லாமே பார்த்து வைகோ சைலண்டாக இருக்கிறத பார்த்தா எப்படி? முக்கியமான தலைவர் இல்லை அவர், ஆனால் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்றவர். அது தவிர திருப்பூரில் 2 முன்னணி நிர்வாகிகள் போயிருக்காங்க. யூஸ்வலாக கூட்டணி கட்சிகள்லேருந்து ஸ்டாலின் வந்து ஆள் எடுக்க மாட்டார் திமுகவுக்கு. இது எப்படி நடந்ததுன்னு புரியல. இது மதிமுக கொடுத்த மெசேஜ் தான் கோவனது. நீங்களாக போயிடுங்கன்றாங்க. ஏன்னா அந்த பொதுக்குழுவில் அவங்க ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க, வெளியில் வரல. கடைசியாக வைகோ எழுந்திரிச்சு இது என் கருத்து இல்லை, அவங்க சொந்த கருத்து, நம்ம கூட்டணி விட்டு வரக்கூடாதுன்னு அப்படி வழக்கம் போல் குல்மா வேலை பண்ணுறதுவாங்கல்ல, அது பண்ணார். ஜிகினா வேலை பண்ணார். அதெல்லாம் திமுக நோட் பண்ணிட்டு தான் இருந்தது. ஸ்டாலினுக்கு சரியாக பதிலடி கொடுத்தாரு. அவங்க கட்சியில் கேண்டிடேட்டாக நின்ன ஒருத்தரையும் இன்னும் 2 பேரும் எழுத்துக்கினார் இந்த பக்கம். அதில் முரசொலியில் வந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களை சேர்த்து கொண்டார்கள். திமுக எவ்வளோ ஒரு குதர்க்கமான கட்சி, ஷார்ப்பான கட்சின்னு பாருங்கள். அவன் மதிமுகலேருந்து வரான். உங்கள் தோழமை கட்சி முத்துரத்தினம்பா. இவனுக்கு என்ன போடுறானுங்க தெரியுமா? மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களை கழக தலைவர் முதலமைச்சர் சேர்த்து கொண்டாராம். டேய், மாற்று கட்சி அது மதிமுகடா. இல்லை, அந்த அந்த திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுது பாருங்கள். வார்த்தை சொல்லாடல். முதல்ல சேர்த்துருக்கவே கூடாது, தப்பு. ராயபுரம் மனம் சேர வந்தப்போ காங்கிரஸ்லேருந்து வேணான்னீங்க. இதே மதிமுகலேருந்து மல்லை சத்யா வந்தப்போ வேணான்னு சொன்னீங்க. அங்கேயே இருங்க. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி வருது? நல்லா கவனிங்க.
மாற்று கட்சியில மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவனா? மதிமுகன்ற பேரே இல்லையா? மதிமுகவை திமுக முழுகிடும் கண்டிப்பாக. ஆல்ரெடி முழுகிடுச்சு. 4 எம்எல்ஏ டிஎம்கே சிம்பல்லாம் கதை முடிஞ்சு போச்சுல. இல்ல இந்த முறை 12 தொகுதியில கேட்டு பெறணும்னு துரை வைகோ பேசுறாரு. அந்த 12 தொகுதியில கொடுக்க திமுக தலைவர் முன் வருமா? சத்தியம் முன் வராது. ஏன்னா தனி சின்னம் வேணுங்கிறாங்க. நீ 12 நீ கேட்குற, நீ எதுக்கு கவலைப்படுற? அமைதியாரு. உன்னையே நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம். அப்புறம் உங்கள் கட்சியை நான் வாங்கிட்டேன்பா. அதுக்கான முதல் அறிகுறி தான் 3 பேரை சேர்த்தது. எவ்வளோ பெரிய அவமானம். நான் கேட்குறேன், திமுகலேருந்து பிடிக்காமல் சில பேர் மதிமுகவில் போனால் இன்றைக்கி வைகோ சேர்த்துப்பாரு. அப்படியும் நடந்திருக்கு. பெரிய கட்சிகள்லேருந்து சில சமயம் மன வருத்தத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்க விஷயங்களில் சில பேர் வெளியில் போயிருக்காங்க. அப்படி திமுகலேருந்து ஒரு 4 பேர் வரான், மதிமுகவில் வைகோ சேர்த்துப்பாரா? அதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ இது வைகோவை சைஸப் பண்ணணும். கடைசியில் வைகோவை இந்த தேர்தலில் வெளியில் அனுப்பிடணும்னு தான் திமுக விரும்புதுன்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பு தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர பிணைப்பு ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு திருமா அவர்கள். ஏன் அதிமுக பாஜக கூட்டணி அதை பத்தி பொழுதனைக்கும் திருமா அதிமுக பாஜக பத்தி ஏன் பேசுனாரு? இங்க அவருக்கு நெருக்கடி வருதுங்க. பாமக உள்ள கூட்டணி திருமாவுக்கு கொடைச்சலை கொடுத்துட்டு இருக்குது திமுக. அதை பத்தி பேசணும். திருமா மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இணைப்பா பிணைப்பா, சுணக்கமா, நெஞ்சம் இணைத்ததா, இதயம் பணித்ததா, அடக்கத்துடன் செயல்படுவாங்களா, இல்லை நாசமா போவாங்களான்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அது திமுக அண்ணா திமுகவும் பாஜகவும் அவன் தலையில் என்ன விதி எழுதியிருக்குதோ அதை அனுபவிச்சுட்டு போட்டோம். உங்களுக்கு ஏன் சார் இந்த பிரச்சனை? இணைப்பு பிணைப்புலாம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் இப்படி தான் பேசுது, திருமாவும் இதான் பேசுகிறான். உங்களுக்கு என்ன? அவன் ஜெயிச்சா தோக்குறான், எக்கடை கட்டு போகிறான் அண்ணா திமுகவும் பிஜேபி. உங்களுக்கு என்ன வந்தது? பாஜகவோடு போகாமல் இருந்திருந்தால் அதிமுகவுடன் போவதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற தோற்றத்தை உண்டாக்கி திமுகவிடம் கூடுதல் இடங்களை பெறலாம் என்று கருதி கொண்டிருந்த அன்பு நண்பர் திருமாவின் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டார் அமித்ஷா. அந்த கோபத்தில் தான் நண்பர் திருமா இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். அடிக்கடி எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறாரு? உங்களுக்கு என்ன சார் வந்தது? எவனோ எக்கடை கட்டு போகிறான். உண்மை என்ன தெரியுமா? முதலமைச்சர்லேருந்து நம்முடைய திருமாலேருந்து செல்வ பெருந்தகையிலேருந்து கம்யூனிஸ்டுகள் அவங்க வரைக்கும் அவங்க என்ன தான் மதவாதம் கீழே கூட்டணி ஜெல்லாவில்னாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா கர்ண தப்புனா மரணம். ஏடிஎம்கே இந்த திமுக இன்னும் 9-8 மாதங்களில் இன்னும் அன்பாப்புலர் ஆக போகுது. அப்படி ஆச்சுன்னா இந்த கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த கோபத்தில் தான் அவங்க தொடர்ந்து எடப்பாடியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை முதல்வர் வைப்பாருன்னு சொல்லல பாருங்க. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் முதல்வர் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாமே பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய புகைச்சல் புகைந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டே வராங்க. அந்த புகைச்சல்லாம் இருக்கட்டும். முதல்ல பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிலாம் இருக்க மாட்டேன்னு நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்லியிருக்கீங்க கடந்த 10 வருஷமா. ஆமாம். இன்றைக்கி உங்கள் கூட்டணியோட தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் செல்வ பெருந்தகை, அவர் போய் ராமதாஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் என்ன? 2011 மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிறாரு. விளங்குமா? அது 2015 ஒன்றா இருந்தீங்கன்னா சைபர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி சைபர் ஆகணும்னு விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ திரும்ப இதுக்கு பதில் சொல்லிட்டோம். அவன் ஏடிஎம்கே பிஜேபி எப்படியோ போட்டோம். உங்கள் கதை என்ன? உங்கள் கூட்டணி உள்ளே அவங்க பாமக இழுத்துன்னு வர போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சுயமரியாதையோடு அப்படியே பொங்கி எழுந்து தனியாக போயிடுவீங்களா, இல்லை இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு உள்ளே இருப்பீங்களா? இபிஎஸ் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு. இதை பாஜக தரப்பில் எப்படி எடுத்துக்கிறாங்க? எடுத்துக்க மாட்டாங்க. நாசமாக போட்டுன்னு நினைப்பாங்க. மெஜாரிட்டியாக வரக்கூடாது, சிரிச்சு நிற்பாங்க. நீ எப்படி வந்துடுறோம், நாங்கள் பார்த்துடுறோம். சீட் ஷேரிங்லேயே பிரச்சனை வரும். 80 சீட் ஜெயிப் பண்ணுறோம். 80 சீட்டு கேட்குறான் பிஜேபி. திமுக அண்ணா திமுக நிற்கிற தொகுதிகளை எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க பார்ப்பான். 80 தொகுதி பாஜக வலுவு இருக்குது. ஆக்ஷனில் விட்டு கூட எடுப்பான் கேண்டிடேட்டை. உங்களுக்கு என்ன வந்து சிச்சுவேஷன் வேக்கன் இண்டில் போடுவாங்கல்ல, அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கேட்குற மாதிரி மேன் பவர் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அதில் கேட்டு கூட பிஜேபியில் 80 சீட்டுக்கு ஆளுங்களை தேடுவாங்க. உங்களுக்கு என்ன சார் வந்தது? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அது அவங்க பிரச்சனை. ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி வர அளவுக்கு சீட்டு நிற்க பிஜேபி அலோவ் பண்ணாது. குறைஞ்சது ஒரு 170 170 நின்னா தானே இந்த மெஜாரிட்டி தான் விளங்கும், டச் பண்ண முடியும். நீ தூக்கின்னு போய் பிஜேபி கிட்ட 80 சீட்டு குத்தினா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை. இப்போயே சொல்லிடலாம். டிஎம்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி உறுதி உறுதி. அந்த வேலையை தான் பிஜேபி செய்யுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ
அவங்க மெயின் எதிரி அவங்களுக்கு ஏடிஎம்கே தான், டிஎம்கே கிடையாது. எப்படியாவது ஏடிஎம்கேவை காலி பண்ணிடணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பதிவு. கரண்ட். நன்றி.